லாக்டவுன் கிட்ஸ் மறுபடியும் டான்ஸ் மாப்பிள்ளை கொஞ்சம் காதை கடு என்னடா காதில் கடிக்கிறேன் யாருக்கும் தெரியாம ஐஸ்கிரீம் ஒழிச்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்றேன் அப்புறம் எனக்கு பால் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டணும் சரியா அப்படின்னு மஞ்சள் பால் வாய்ஸ் உள்ள இறங்க விரும்பாட்டி கொடுப்போம் தார் மறுபடிக்கு சண்டை போட அட என்னடா என்ட்ரி எங்கள் கண்ட்ரி ஒழுங்காக பால் போடுங்க நாங்கள் அடிச்சு விளையாட சொல்லுங்க அப்படின்னு சென்னை பாய்ஸ் எல்லாம் காத்தேன் அட போடுங்கடா முதல் பால் ரன் அவுட் ஆக போதுரா அப்படின்னு சொல்ல முட்டி போட்டு வேண்டுவேங்க ஏசப்பா நாளே ஒரு விக்கெட் ஒன்று கொடுத்து தாரு அப்படின்னு சொல்ல ஒரு ரனுக்கு வெளியே போனாராங்க நீ மந்திரம் பழிச்சிருச்சுமா மாயாவரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல டேரில் மிச்சல் இஸ் எங்கள் காய்ச்சல் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி அடிப்பேன் ஒன் ஷாட் பிடிப்பேன் பால் பின்னாடியே ஓடுவேன் பால் நாங்கள் சூப்பராக விடுவேங்க அப்படின்னு லாக்டவுன் லக்னோ சொல்ல அட போங்கண்ணே பால் கையில் பிடிங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சோ கொஞ்சம் இல்லை தலைவர் ரொம்ப பிசுறு தட்டிடுச்சு என்று சொல்கிற ஐஸ்கிரீம் நீங்கள் ஃபுல்லாக வெண்ணிலா ஐஸ்கிரீமாக வாங்கிட்டீங்க சாக்கோ பார் வாங்கினா இப்படி தான் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லையில் அடுத்து ஒரு பந்து அடிப்பேன் நான் யாருன்னு கேட்பேன் நான்லாம் கேப்டன்ஷிப் பண்ணும்போது இந்தியா சூப்பராக விளையாடிச்சு சார் நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு கேப்டன்ஷிப் பண்ணீங்க கனவு சார் கனவா முடிச்சுட்டு இருக்கும்போது உண்மையான கனவு வரணும் அதுதான் உண்மையான பாரதி ராஜான்றார் பாரதி ராஜாவா பாரதியார் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படின்னு பாலை சோக்கா விடுவாங்க நாக்கு முக்கா டான்ஸ் போடுவாங்க அப்படின்னு ஜாரல் மிச்சல் எனக்கு இப்போ காய்ச்சல் அப்படின்னு 11 ரனுக்கு வெளியே போங்க அடுத்து வந்த ஜடேஜா சோதிச்சு தரல அடா பாலை அடிங்க ஜடே உங்களுக்கு என்ன ஆச்சு வாயில குட்டு அப்படின்னு எல்லாரும் சிஎஸ்கே ஃபேன் சொல்ல அந்த பக்கம் ரெடி இந்த பக்கம் ரெடி கை தட்டடி அப்படின்னு சொல்ல மற்றபடி டான்ஸ் போடு 50 போடு அப்படின்னு சொல்ல இல்லை டேய் என்னடா பண்ணுறீங்க பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணுறீங்களா பஞ்சு மிட்டாய் எண்ணெய் விட்டு சாப்பிட்றீங்க கேளு அங்கேருந்து கேத்த அட ஜடு நீங்கள் அப்படியே போயிட்டு எங்களுக்கு குத்துருங்க கூட்டு அப்படின்னு 11 ரனுக்கு இவர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டாம் அவரே உள்ளே போக அடுத்து வந்து ஆரி ஜாமி இந்த வீரா ஜாமி 1 2 3 இஸ் த சாபு 3 அப்படின்னு மடக்கி அடிப்பார் தூக்கி அடிப்பார் அப்படின்னு சொல்லும்போது போடு சக்கே கிசாம் ஜாமி எத்தனாக்க அப்படின்னு சொல்லல அந்த பக்கம் ஒரு 6 இந்த பக்கம் ஒரு 6 ஆரி ஜாமி ஒரு ஜாமி எல்லா ஜாமி அப்படின்னு கத்த ருத்து 100 அட சூப்பரான ஆட்டம்பா இது சுவையான கூட்டம்பா அப்படின்னு சொல்லும்போது பதிலுக்கு அந்த அடி பாலை பிடிச்சிட்டு பாலை பிடிக்காம ஓடி பிடி அப்படின்னு சொல்லும்போது கோழி குஞ்சு எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லையில் பிரிஞ்சா போச்சு மேட்ச் நம்ம வின் ஆயிடுச்சுன்னு ருத்து கான்ஃபிடென்ட்டை கொடுக்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டானா கொடுங்க இல்லை போன்விட்டானா கொடுங்க நாங்கள் இப்போ பனிமயமாதம் கோயிலுக்கு வெறும் போகிறோங்க அப்படின்னு 66 ரனுக்கு வெளியே போன ஆரி ஜாமிஸ் த வீராசாமி அடுத்து வந்த சிங்கம் இறங்க நான் காட்டுக்கு விருந்து அப்படின்னு ஆப்போசிட் ஆடியன்ஸு சென்னை ஆடியன்ஸு எல்லாரும் வச்சு வீடியோ எடுக்க என்னை எதுக்கு வீடியோ எடுத்து ட்ரெண்டிங் ஆக்குறதுலேயும் இருக்கானுங்களே என்ன பண்ணுறது இவனுங்களாம் சரி வந்தவரை அடிப்போம் லாபத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்ல லாஸ்ட்டாக ஒரு 4 சிஎஸ்கேக்கு சிரிப்பை பாரு அப்படின்ற கதையை 210க்கு 4 இப்போ அந்த வேறு என்கிட்ட கொடுத்துட்டானுங்க நாங்கள்லாம் சும்மாவே அடிப்போம் இதில் சுற்றி போட சொன்னால் நாங்கள் எங்கேருந்து போதே இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அது எனக்கு சருக்கல் அப்படின்னு சொல்லி பாலே ரெட் லைட்டு அட போங்கிறது தானே மேட்ச் கார புந்தி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்ல டிக்டாக்டிக்காக டெக் அவுட் அட என்ன பாஸ் இப்படியா மாற்றிட்டீங்க அப்படின்னு ஸ்டாயினிஸ் த காயினிஸ்ட் உள்ள அட போங்கடா பால் தூக்கி நல்லா அடிங்கடா அப்போ தான்டா வின் பண்ணுவோம் அப்படின்னு பதிலுக்கு அடிக்க அந்த பக்கம் ஒரு லோஜாக் இந்த பக்கம் ஒரு லோஜாக் பூஜாக் மாஜாக்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தட்டி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சூழ்ந்து நிற்க பாலை புடிங்க பாஸ் அப்படின்னு நானே போயிடுறேன் பாஸ்ன்னு கேஎல் ராகுல் இஸ் த கிளாஸ் ராகுல் 16 அதை மறுபடியும் அடிங்கடா மேட்ச் நம்ம வின் ஆகும்டாங்க அப்படின்னு ஸ்டோயின்ஸ் மட்டும் மறுபக்கம் அடிக்க மற்றபடி டான்ஸாக போட ஆனால் இவனுக்கு ஸ்கெட்சை தூக்கணும்டா அப்படின்னு சொல்ல கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடு என்ன வெப்பன்ஸ் இப்போ எதுக்கு கேட்குறேன் ஆமாண்டா அந்த வெப்பன்ஸ் எடு நான் போய் உள்ள சும்மா தாளிச்சு தக்காளி சோறு எடுத்துகிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்ல நீ தாளிச்சது போகிறோம் நான் தாளிக்காமலே எடுத்துகிட்டு வரேன் பாரு அப்படின்னு மண்டையில் இருக்க மசாலாவை எடுத்து தாளிச்சு 50 ரன் ஆட சூப்பராக அடிங்கடா ரெட் லைட்டிங் எரியுதுடா அப்படின்னு சொல்ல ஜெய் ஜக்கம்மா ஜனகராஜ் வாங்கி சொல்லுமா அப்படின்னு ஒரு மந்திரத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணா படிக்கட்டு இஸ் த 13 ரன் படிக்கட்டு மாமி இனிமேல் எங்களுக்கு வேண்டாம் மாமின்னு எல்சிஜி ஃபேன் எல்லாம் சொல்ல முட்டி போட்டு ஆடுங்கடா ஜெகமே தந்திரம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்கடா அப்படின்னு சொல்ல கையில் குட்டு சார் கையில் என்னவோ ஏறிச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் த நோ பால் சூப்பராக அடிக்கிறானே இவனுக்கு என்ன பண்ணுறது எப்படி பட்டாலும் அடிக்கிறானே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் குழம்பா மறுபாக்க பால் சூப்பராக விடுவாங்க 10 கணையோ தூங்குவாங்க படுத்தே விட்டானா நீ அங்கேருந்து கேத்த போங்கடா தலை இவனை ஏதாவது பண்ணு தலை சீக்கிரம் தலை அப்படின்னு பால் நல்லா பிடிப்பேன் டபுள் ஷேப் போட்டு டான்ஸ் ஆடுவேன் சார் என்ன விசில் போட்டு டான்ஸ் குட் படமா அப்படின்னு கேட்க பூரா நிஸ்டா காரமாக இருக்குது தாரான் அப்படின்னு 34 ரனுக்கு வெளியே போக போங்கடா மேட்சை நான் வின் பண்ணி காட்டுறான்டா அப்படின்னு ஸ்டைனிஸ் மறுபக்கம் மடியாடிக்க துடிக்க டமால் டுமில் இதுதான்டா டமில்னு சொல்ல யாரா இவன் எட்டி பார்க்கையிலே எனக்கு வைத்து வலிக்கையிலே அப்படின்னு சொல்லும்போது 100 ரன் அடிச்சுட்டானே குறுகுறு நம்மளே பார்க்குறாங்களே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு மண்டை மேலே கையை வைக்க வின் பண்ணுவாங்க 18வது ஓவரில் முடிப்பாங்க 10 பாலுக்கு 27 ரன்னு போக என்ன தலை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது பண்ணு தலை அப்படின்னு சொல்ல மொத்த பாலையும் விட்டுருங்க அப்புறம் கட்சியாக வந்து என்கிட்ட வந்து என்ன தலை பண்ணுறதுன்னு கேளுங்க எங்கேந்திரா வருவீங்களா அப்புறம் செட்டிங்களா அப்படின்னு தலையை கடுப்பாய் கத்த போடுங்கடா அவங்களே வின் ஆகட்டும்டான்னு தலை சொல்ல ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம்டா கில்லி படம் டைலாக்காக சொல்ல சரி தலை நம்ம தனலட்சுமி போய் கூட்டின்னு வந்துடலாம் விரும்ப முத்துப்பாண்டி கிட்ட மாட்டிக்க போனோம் எதுக்கு வேலை பார்த்துக்கோ நீ கவலைப்படாத அவன் நோபால் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல கடைசி 2 ரன் ஆடிச்சு மேட்ச் வின் பண்ணி நாங்கள் கை தட்டி தூக்கும் ஊரே எச்சரிக்கும் வேம்பேர் உச்சரிக்கும் முதலெத்தி பிடிக்கும்னு பாட்டக்கா டான்ஸ் ஆடி நான் வந்து கலந்துக்கிறேன் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் வந்து சீக்கிரம் கலந்துக்க அதுக்குள்ளே எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு மந்தையில் ரோடுகள் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்ற கணக்க முடிஞ்ச மேட்ச்சு விடிஞ்சா போச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 விக்கெட்டில் தோத்தாச்சு அப்படின்னு லக்னோ வின் பண்ணி ஆயிடுச்சு